சிவபெருமானுக்கும் 7.5 சனி. இது மக்கள் கூறும் கதை. ஒரு நாள் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அப்போது நாரதர் முனிவர் வந்து, சனி பகவான் தனது 7.5 வருட பார்வையை விரைவில் உங்கள் மீது செலுத்தப் போகிறார் என்று தெரிவித்தார். இதை கேட்ட சிவபெருமான் சற்று சிரித்தாலும், சனியின் பார்வை எவ்வளவு வலிமையானது என்பதையும் அதில் யாரும் முழுமையாக தப்ப முடியாது என்பதையும் அறிந்தவராக இருந்தார். அதனால் அவர், சனி என் மீது பார்வை வைக்கட்டும், நான் ஒரு காலத்திற்கு நீரில் தியானம் செய்கிறேன் என்று முடிவு செய்தார். சிவபெருமான் ஆழமான குளிர்ந்த நீரில் 7.5 ஆண்டுகள் மூச்சை அடக்கி தியானத்தில் இருந்தார். யாரும் அவரை காணவில்லை, சனியும் அவரை கண்டுபிடிக்கவில்லை. 7.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நீரிலிருந்து மேலே வந்து சனியை சந்தித்து, நான் உன் பார்வையை தவிர்த்து விட்டேன், நீ எவ்வளவோ தேடியும் என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நகைச்சுவையுடன் கூறினார். சனி பகவான் நகைத்து, பிரபு, நீங்கள் 7.5 வருடம் குளிர்ந்த நீருக்கடியில் சுவாசம் அடக்கி கொண்டு இருந்த துன்பம், அதுவே என் பார்வை. நீங்கள் தப்பியதே இல்லை, என் தாக்கத்திலிருந்தே அந்த கஷ்டத்தை அனுபவித்தீர்கள் என்று சொன்னார். அதை கேட்டு சிவபெருமான், அப்படியா என்று வியந்து, சனியின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியாது, அதை கடந்து உயர வேண்டும் என்பதையே உணர்ந்து கொண்டார். இந்த கதை ஒரு நன்னெறியை கூறுகிறது. சனி தரும் சோதனைகள் தெய்வத்தையே தவறவிடாது. அவரை தவிர்க்க முயன்றாலும் நாம் சந்திக்கும் சிரமங்கள் அவரின் தாக்கத்தின் பகுதியாகத்தான் இருக்கும். சனியின் காலம் முடியும் போது கஷ்டங்கள் நன்மையாக மாறும். அதனால் தான் மக்கள் சனி யாரையும் தவிர்ப்பதில்லை, ஆனால் யாரையும் அநியாயமாக துன்புறுத்தவும் மாட்டார் என்று சொல்வார்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.